Hello, this is Alamilu, your career guidance consultant. Do you love biology but feel scared of NEET? Do you think MBBS is the only option after biology? Let me tell you one thing clearly. NEET is not the only path to success. Today, I will show you high potential biology based careers without NEET. பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிச்சிங்கன்னா நீங்கள் ஃபார்மா கம்பெனிஸ், ரிசர்ச் லேப்ஸ், வேக்சின்ஸ், ஜெனட்டிக்ஸ், பயோடெக் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி இல்லை ஜெனட்டிக்ஸ் படிச்சிங்கன்னா டயக்னாஸ்டிக்ஸ் லேப்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரி, ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் இதிலெல்லாம் ஒர்க் பண்ணலாம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகலாம், அக்ரி சயின்டிஸ்ட் ஆகலாம், சீட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணலாம், அக்ரி ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணலாம். பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் படிச்சிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம், வெல்னஸ் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனில் ஒர்க் பண்ணலாம், ஃபுட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணலாம், ப்ரைவேட் ப்ராக்டிஸும் பண்ணலாம். சரி, பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சிங்கன்னா மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணலாம், கவுன்சிலிங் கொடுக்கலாம், ரிசர்ச் அண்ட் தெரப்பி கொடுக்கலாம். பிஃபார்ம் படிச்சிங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணலாம், ட்ரக் மேனுஃபேக்சரிங்கில் ஒர்க் பண்ணலாம், குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணலாம். பிபிடி அலைட் ஹெல்த் கோர்சஸில் படிச்சிங்கன்னா ஃபிசியோதெரப்பி, ரேடியாலஜி, லேப் டெக்னாலஜி, ஹாஸ்பிட்டல்ஸ் இதுக்கெல்லாம் அப்ராடில் நிறைய டிமாண்ட் இருக்குது. என்வைரன்மெண்டல் சயின்ஸ் படிக்கலாம். இன்னைக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது ரிலேட்டடாக. ஸோ நீங்கள் கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடான ஒர்க்கில் பண்ணலாம், சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணலாம், என்ஜிஓஸில் ஒர்க் பண்ணலாம், கவர்மெண்ட் அண்ட் கார்பரேட் செக்டார்ஸில் ஒர்க் பண்ணலாம். பயோ அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஹை பேயிங் கரியர்ஸ். பயாலஜியும் டெக்னாலஜியும் சேரும்போது உங்களுக்கு அது ஹை பேயிங் ஜாப்ஸாக தான் இருக்கும். இதுக்கெல்லாம் ஃபாரினில் ரொம்ப டிமாண்ட் இருக்குது. எப்பயுமே யூஎஸ்ஏல என்ன டிமாண்ட் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக தான் இந்தியாவில் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கோர்சஸும் அமையும். முன்னெல்லாம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் நிறைய தேவைப்பட்டாங்க, ஐடியில் நிறைய தேவைப்பட்டாங்க. அதனால தான் நம்ம ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய ட்ரெயின் பண்ணி ஹியூமன் ரிசோர்ஸை இங்கேருந்து ஃபாரினுக்கு நிறைய அனுப்பணும். அந்த மாதிரி அதை பார்த்தா இப்போ யூஎஸ்ஏல அடுத்து தேவைப்படுற 3 ஜாப்ஸ் எதுன்னு தெரியுமா? ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக இன்றைக்கி ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ்னு யாரும் சொல்கிறோம், நர்சஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு நம்பர் 1. நம்பர் 2 அக்கௌண்டிங் ரோல்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, கார்பரேட் செக்ரட்டரிஷிப்பு, இந்த மாதிரி ரோல்ஸ்